ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோட நைட் டைம் ஸ்டடி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. நான் ஆடி 18 கொண்டாடி வந்து முடிச்சுட்டு, சரி நைட்டு வந்து நம்ம எதுவும் படிக்கல, அந்த ஃபுல் டே படிக்கல, என்ன பண்ணலாங்கிறதுக்காக நான் நைன்த்து தமிழ் இருக்குங்களா, ஆல்ரெடி படித்து வச்சாச்சு. சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிடலாம், ஒவ்வொரு பாடமாக ஒவ்வொரு இயலாக வந்து பொறுமையாக ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். சரி நம்ம ரிவிஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக, சரி நம்ம ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த 9th புக் எடுத்துட்டேன். 9th புக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே நான் படித்து வச்சது தான். சரி ஒன்ஸ் ஒன்று ரிவைஸ் பண்ணலாம், நான் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் விட்டுருப்போம் அப்படிங்கிறதுக்காக சரி 9th புக் எடுத்துட்டேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டே வாங்க. நான் வந்து எப்படி வந்து நீங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் சரிங்களா. நிறையா வந்து யாராவது செல்ஃபாக ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நான் வந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 9th புக்கு படிக்கும்போது இப்போ நான் 9th வந்து ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்கா, அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக படிக்கணும் ஓகேங்களா. அதை நம்ம கரெக்டாக படித்தா மட்டும்தான் ஒவ்வொரு லைன் பை லைனாக படிக்கணும். அந்த லைன் பை லைனாக படிக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து தேவையில்லாத பிடிஎஃப்ல வந்து படிச்சுட்டு இருக்கிறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து தமிழ் புக்கு மட்டும் படிங்க. தமிழ் புக்கு மட்டும் படித்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்லைனில் இருந்ததுன்னா அந்த ஒன்லைனில் வந்து எடுத்து படிங்க சரிங்களா. எடுத்து படிச்சுட்டு அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள் ஒவ்வொரு இது படிக்கும்போது ஒவ்வொரு இது எழுதி வைங்க. எழுதி வச்சா மட்டும்தான் உங்களால் அது முடியும் ஓகேங்களா. ஓகே, இந்த பாடம் நம்ம எடுத்து படிச்சுட்டோம், படித்து முடிச்சதுக்கப்புறம் அதை எழுதி வைக்கணும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா இந்த மாதிரி ஒன்லைனர் புக்கில் எடுத்து 9th புக்கு எல்லா தமிழ் புக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஒன்லைனில் நீங்கள் ரிவிஷன் பார்க்கணும் ஓகேங்களா. அப்படி படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து 2 ஆங்கிளில் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அது தமிழாக இருந்தாலும் ஜிகே இருந்தாலும் சரி, இல்லை மேக்ஸாக இருந்தாலும் சரி சரிங்களா. ஒரு விஷயத்த ஒரே மாதிரி பண்ணாமல் 2 விதமாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது புரியும் சரிங்களா. 2 விதமாக பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து என்னோடய தமிழ் இது முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நம்ம வந்து மணி வந்து 2 மணி ஆயிடுச்சு, சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சரி டெஸ்ட் இருக்குங்களே, நம்ம படித்தாச்சு, படித்து வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அதுக்காக வந்து நான் வந்து ஒரு அகாடமியோட கொஸ்டின் வந்து ஜெராக்ஸ் போட்டிருக்கேன். அதில் நான் இப்போ தமிழ் தானே படித்தேன், அந்த தமிழோட டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது வந்து டெஸ்ட் போட்டு பார்த்துருங்க. அது எந்த கொஸ்டின் இருந்தாலும் சரி சரிங்களா. நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அது வந்து புரியும். நான் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் போட்டு பார்த்தேன்னா எங்ககிட்ட வந்து ஏகப்பட்ட தமிழ் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஜிகே கொஸ்டின் இருக்குது, மேக்ஸ் கொஸ்டின் இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ஓஎம்ஆரில் செட் பண்ணி முடிச்சுட்டு அதை நானே திருத்திக்குவேன். எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா இல்லையா, நானே திருத்திடுவேன் சரிங்களா. இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸே போகாமல் ஸ்டடி பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து நம்ம குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 1 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, இல்லை 4 இருந்தாலும் சரி சரிங்களா, உங்களால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பொதுத்தமிழ் வினா இருக்குங்களா, பகுப்பாய்வுன்னு ஒன்று போட்டு வச்சுருக்கேன். அது என்னென்னா, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் எங்கேருந்து கேட்டிருக்கான், அது எப்படி கேட்டிருக்காங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த அகாடமி டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்காங்கல்ல, அதோட கீ வந்து நான் தனியாக போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் கொஸ்டின்லேயே குறித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் போடும்போது உங்கள் ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி தனியாக எடுத்து வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஓகே, நம்ம டெஸ்ட் போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ மேக்ஸ் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ஒவ்வொரு டாப்பிக்கும் எத்தனை சம்ஸ் கொடுத்துருக்காங்கிறது எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வேணா சொல்லுங்கள், நான் வந்து வீடியோவில் தரேன். இப்போ நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களை வந்து நீங்கள் வந்து நீங்கள் தான் உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியுங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா. அதை அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கிறதுக்காகலாம் அதை மாற்றிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு ஏன் வந்து படிக்க டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அது ரீசன் என்னென்னா, ஒன்று அதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க, இன்னொன்று அடுத்தவங்க காரணமாக இருக்கலாம் சரிங்களா. அடுத்தவங்களை வந்து பக்கத்தில் வர்றதுக்கு நீங்கள் விட்டால் மட்டும்தான் அவங்களால உங்களை பக்கத்தில் வர முடியும் இல்லையா. உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயத்த, அது எதுவாக இருந்தாலும் சரி, மொபைல் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டிவி பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை விளையாட போகிறதா இருந்தாலும் சரி, வேறு இந்த அன்னோன் சோர்ஸ் நீங்கள் எதுவும் பண்ணிருந்தாலும் சரி சரிங்களா, அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா அதை உடனே தூக்கி போட்டுருங்க. இன்னொன்று, உங்களை கஷ்டப்படுத்துக்கிற விஷயத்த அதை உடனே மறந்துடுங்க சரிங்களா. அதை மறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு மோட்டிவேஷனாக எதுவும் பாருங்கள் சரிங்களா. சில பேருக்கு மோட்டிவேஷனாக பார்த்தா போகும், சில பேருக்கு மோட்டிவேஷனாக பார்த்தா ஒன்றுமே இல்லை, எல்லாமே வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி எதுவும் நினச்சிடாதீங்க. இப்போ நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போகாமையே உங்களால் வந்து வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி என்ன மாதிரி கொஸ்டின் போட்டு உங்களால் வந்து வின் பண்ண முடியும் சரிங்களா. வின் பண்ணால் மட்டும்தான் நம்மளை வந்து எல்லோரும் வந்து பார்ப்பாங்க சரிங்களா. அங்கே எங்கேன்னு வச்சுட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. உங்களை எந்த விஷயம் கஷ்டப்படுத்தினாலும் சரி, அந்த விஷயத்த உடனே தூக்கி போட்டு வெளியே வந்துடுங்க சரிங்களா. அதுக்கு வந்து ஒரு 1 டே எடுத்துக்கிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே எதுவுமே இருக்காதுங்க சரிங்களா. அப்போ வந்து உங்கள்கிட்ட ஒருத்தர் வராங்களா, பேசுகிறாங்களா, பேசலையா, போயிட்டே இரு, அந்த மாதிரி போயிருங்க. நாம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரி போனால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வின் பண்ண முடியும் சரிங்களா. அவங்களுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு, இல்லை இவங்களுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமும் சரி, எக்ஸாமும் சரி, எதுக்காகவும் நிற்காது சரிங்களா. இந்த காலமும் வேலையும் இதுவும் யாருக்காகவும் எதுக்கும் நிற்காதுமாங்களே, அது வந்து உங்கள் லைஃப்பில் தெரிஞ்சிடும் சரிங்களா.
இப்போது நீங்கள் வந்து ரெகுலராக படிக்கணும் சரிங்களா? ரெகுலராக படித்தா மட்டும் தான் உங்களால முடியும். நானும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்கள டிஸ்டர்ப் பண்ணுற விஷயம் எதுவா இருந்தாலும் சரி சரிங்களா? அந்த விஷயத்த தூக்கி போட்டு வெளியே வந்துருங்க. அப்படி நீங்கள் தூக்கி போடாம வெளியே இருந்தீங்க அப்படின்னா, உங்கள யாருமே வந்துட்டு நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருப்பீங்க சரிங்களா? அப்போ உங்ககிட்ட இப்போ வந்து நாம வந்து எல்லோரும் கஷ்டப்படுறவங்க தான். அந்த கஷ்டத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து இன்னொரு கஷ்டம் வந்து விட்டுரும் ஓகேங்களா? கஷ்டத்துக்கு மேலே இன்னொரு கஷ்டம் நம்மளால தாங்கவும் முடியாது. அந்த கஷ்டத்த வந்து யாரும் யாருக்காகவும் எதுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணுறதோ அது எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்கள எந்த விஷயம் தடுக்குதோ நான் மறுபடியும் சொல்கிறேன். உங்கள எந்த விஷயம் தடுக்குதோ அந்த விஷயத்துலேருந்து தயவு செஞ்சு சொல்கிறேன் வெளியே வந்துடுங்க. வந்தால் மட்டும் தான் உங்களால் கான்ஷியஸனாக படிக்க முடியும் ஓகேங்களா? அப்படி படிக்க முடியல அப்படின்னா, உங்களால் வந்து ஒரு 2, 3 நாளைக்கு தொடர்ந்து படிக்க முடியலன்னா அந்த ஸ்டடீஸே விட்டுருங்க சரிங்களா? அப்படி வேஸ்ட்டாக படித்து நம்ம லைஃப்பில் ஜெயிக்கிறது ஒன்றுமே ஆக போகிறதில்ல சரிங்களா? படிங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் வீட்லேயும் சரி, வெளியே உன்னால் இது முடியாது, எதுவுமே முடியாதுன்னு சொன்னாலும் சரி சரிங்களா? நீங்கள் படிங்க. அது என்னால் முடியும். மேக்ஸ் வரலையா? ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஜிகே படிக்க முடியலையா? ஒரு விஷயத்த சும்மா ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க. உங்களால் அது முடியும் சரிங்களா? அது பசங்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி உங்களால் அது முடியும். உன்னால் மட்டும்தான் முடியும்னு நீங்கள் நினைக்கணும் சரிங்களா? ஒன்றே ஒன்று ஏதோ ஒரு டைம் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கவும் வேண்டாம். இது ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மியூசிக் கேளுங்க, சாங்ஸ் கேளுங்க. இல்லை அப்படின்னா எதிர்பக்கம் வாக்கிங் போயிட்டு வாங்க சரிங்களா? எனி டைம் அதை படிச்சுக்கிட்டு இருக்கவும் வேணாம். நீங்கள் வந்து படிக்கணும். ஆனால் அது எனி டைமும் பண்ணக்கூடாது. தகுந்த டைமில் பண்ணணும். இந்த விஷயத்த வந்து இன்றைக்கி பண்ணுற விஷயத்த நாளைக்கு பண்ணக்கூடாது. நாளைக்கு பண்ணுற விஷயம்னா இன்றைக்கி பண்ணுற விஷயத்த முடிச்சுட்டு நாளைக்கு பண்ணுற விஷயத்த பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி பண்ணுற விஷயத்த நாளைக்கு பண்ணலாம். நாளைக்கு பண்ணுறத நாளான்னைக்கு பண்ணலான்னு நினச்சிங்க அப்படின்னா, உண்மையிலே உங்களால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ணவே முடியாது சரிங்களா? எழுதியே வச்சுக்கோங்க. கிளியர் பண்ணவும் முடியாது ஓகேங்களா? உங்களை தடுக்கிற விஷயத்த தூக்கி போட்டு வெளியே வந்துடுங்க. நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து உங்களால் முடியும். மோட்டிவேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.